ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாவதி டிப்ஸ். ஸோ ஒரே ஒரு வலையில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், பூக்களை இந்த மாதிரி கட்டி பாருங்கள். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஸோ இது உண்மையான பூ தானா கிளிப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். கூடவே நம்ம ஒரு நேச்சுரலான ஃபேஸ் க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வலையில் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மெட்டல் வலையில் தான் ரொம்பவே ப்ராப்பராக நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ணாடி வலையில் நமக்கு அதில் யூஸ் பண்ண முடியாது. மெட்டல் வலையில் எடுத்து சென்டரில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எட்ஜில் நல்லா ஸ்ட்ராங்காக முடி போட்டுக்கோங்க, கழண்டு வராத அளவுக்கு. ஸோ இப்போ நீங்கள் மல்லிப்பூக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், த்ரெட்டு நீங்கள் கரெக்டான அளவு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பூ கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதிகமான அளவு த்ரெட் இருந்தால் நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த பூக்களில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பூவை மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு கழண்டு வராமல் கரெக்டாக இருக்கும். வளையலோடு சேர்த்து நீங்கள் பூக்களையும் கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காம்புக்கு சென்டரில் நீங்கள் நூலை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ மேலே ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா எப்பவும் போல் நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட்டிட்டிங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு பூக்களா இல்லை கிளிப்பு வச்ச மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்பவே. ஸோ நம்ம தலையில் பூ வைக்கும்போது கொண்டையெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கொண்டை போட்டு இந்த மாதிரி பூவை கட்டி வச்சுட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே கிராண்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மல்லிப்பூ சீசனில் நமக்கு மல்லிப்பூ அதிகமாக கிடைக்கும். அந்த டைம்லேயும் கூட பார்த்திங்கன்னா விசேஷமான நாட்கள்லாம் வந்துச்சுன்னா மல்லிப்பூ கிடைக்காது. ஸோ அப்படியே கிடைச்சா கூட பார்த்திங்கன்னா ரேட் ஓவராக சொல்லுவாங்க. ஸோ மல்லிப்பூ தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூ. பூனாவே முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு மல்லிப்பூ தான். ஸோ அந்த மாதிரி விசேஷமான டைமில் நம்ம முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மல்லிப்பூவை. ஸோ ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் ஒரு ஸ்டீல் பாக்ஸில் இல்லை ஒரு கண்டெய்னரில் ஒரு காட்டன் துணியை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி இல்லை ஒரு டிஷ்யூ போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரெஷ். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மல்லிப்பூவை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம ஃபுல்லாக கட்டிட்டோம். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கொண்டை போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எட்ஜில் உங்களுக்கு அந்த கம்பி குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மணியும் இல்லை ஏதாச்சும் நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ குத்தாது நம்ம முடியில் வச்சு செட் பண்ணிடும்போது ஸோ உங்களுக்கு தலையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்கன்னா முன்ன நாளே இந்த மாதிரி கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னாவே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டை போட்டுட்டு சிம்பிளாக நீங்கள் இந்த பூ வைக்கும்போது அவ்வளோ பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப மல்லிப்பூ பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸோ நீ ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ண இவ்வளோ தகன்னு தங்க போல் ஜொலிக்கிறியே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது சோப் நட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் நைட் ஊற வச்சிருங்க. பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டோம். இதை பாருங்கள், நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களை யார் பார்த்தாலும் உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களை பார்க்கும்போது என்ன உன் ஃபேஸில் இவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது, உன் கலர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சோப் நட்ஸ் எல்லாம் நம்ம இதோட சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இது இந்த சோப் நட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட நம்ம ஆலோவேரா ஜெல், அதே நம்ம இதை நல்லா ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டோம். நல்லா ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இந்த ஆலோவேரா ஜெல்லை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம டர்மரிக் பவுடர், ஸோ நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்க்குறோம். இல்லை நீங்கள் விரலி மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இது முல்தானி மெட்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 விட்டமின் இ கேப்சியூல் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சேர்த்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபேஸ்க்கு ஒரு க்ரிப்பாகவும் நல்லா நம்ம ஃபேஸில் க்ளோயிங்காகவும் நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இதோட நம்ம அந்த சோப் நட்ஸ் ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமில் சேர்த்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னில் டெட் செல்ஸ்க்கெல்லாம் ஆக்டிவ் ஆக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ காட்டன் துணியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது தான் அதில் திப்பிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நமக்கு ஒரு
க்ரீமியான ஸ்ட்ரெச்சரில் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்கின்ல அந்த பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் மாதிரியும், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் மாதிரியும், இப்போ பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதையும் உங்களுக்கு க்யூர் பண்ணும். ஸோ நீங்கள் வெயிலெல்லாம் போயிட்டு வரனால ஸ்கின் டர்ன் ஆகுது அப்படின்னாலும் அந்த டர்னும் வந்து ரிமூவ் ஆகி நல்ல உங்களுக்கு நேச்சுரலான கரல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கடையில் கெமிக்கல் கலந்து அந்த க்ரீம் ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அப்போதைக்கு வந்து நம்ம ஸ்கின் பிரைட்டாக தெரியுமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். ஸோ நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஸோ என்ன புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறியா, உன் ஸ்கின்ல அவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது, ரொம்பவே வந்து பிரைட்டனாகவும் இருக்குது, நல்ல கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்கும், நல்லா டைட்டனாகவும் இருக்கும். ஸோ வயதான தோற்றம் கூட தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா நுர வந்துச்சு, பார்க்கவே நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கலர் சேஞ்சஸாக இருக்குது. 1 டைம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த நேச்சுரலான ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.